சிறாரும் பெண்களும் முன்னிலைப்படுக என்ற தலைப்பில் பட்டினத்தார் பயிலகத்தில் நடந்த தொல்காப்பிய சிறார் கூடலில் 17 மே 2024 அன்று நடந்த ஆசான் மா. செந்தமிழன் அவர்களின் உரை. அனைவருக்கும் வணக்கம். தொல்காப்பிய சிறார் கூடல் என்பது ஒரு நீண்டகால விருப்பம் எனக்கு. அது இன்று தொடங்கி இருக்கிறது. இந்த சிறார் கூடலில் சில சிறப்புகள் இருக்கின்றன. என்னை பொறுத்தவரை சில சிறப்புகள் இருக்கின்றன. அவற்றில் ஒன்று, தொல்காப்பியத்தின் பெயரால் ஒரு கூடல். இதுதான் முதல் முறை. நாம் அறிந்த தமிழ்நாட்டு வரலாற்றில் இதுதான் முதல் முறை. தொல்காப்பியத்தை மக்கள் மறந்து போகும் அளவிற்குத்தான் அது இங்கு கற்பிக்கப்பட்டது. அது இன்று ஒரு மீட்டெடுக்கப்படுகிறது என்பது ஒரு சிறப்பு. அடுத்ததாக, இந்த தொல்காப்பிய இலக்கண நூலை சிறுவர்களை முன்வைத்து நாம் நடத்துகிறோம். இந்த தொல்காப்பியம் என்பது யாருக்கும் புரியாது, அதனை கற்பிப்பது கடினம் என்றுதான் நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீர்கள். நானும் அப்படித்தான் கேள்விப்பட்டேன். அவற்றிற்கு மாறாக சிறுவர்களுக்கு அது இன்று வழங்கப்படுகிறது. அது ஒரு சிறப்பு. இந்த நிகழ்வை முன்னெடுத்து கற்பிக்கும் 2 பேர் செம்மை செயல்பாட்டில் உள்ள பெண்கள். அது ஒரு சிறப்பு. இந்த 3ஐயும் நான் விரும்பியும் ஒரு வகையில் திட்டமிட்டும் தான் இதனை செய்தேன். இது இப்படி நிகழ வேண்டும் என்று எனக்கு விருப்பம். இது பட்டினத்தார் பயிலகத்தில் நிகழ்வது ஒரு மன நிறைவு. பட்டினத்தார் பெயரால் அவர் வாழ்ந்த ஊரில் ஒரு பயிலகம் இருக்கிறது. அது நம்முடைய திருத்தொண்டர் காசிராமனுடைய விருப்பம், உழைப்பு ஆகியவற்றால் எழுந்திருக்கிறது. அது ஒரு சிறப்பு. ஏனென்றால் திருவெண்காடு என்பது நம்முடைய இறையியல் தலங்களில் ஒன்று. பெரும்பொருள் ஈட்டிய பட்டினத்தார் அவற்றையெல்லாம் விடுத்து இறைவனுடைய பெயரை புலம்பிக் கொண்டு திரிந்த ஊர் இது. இன்றும் அவருடைய எண்ணங்கள், வழிகாட்டல்கள் இந்த ஊரில் இருக்கின்றனதாம். அவை இருப்பதனால்தான் இங்கு காசிராமன் என்ற ஒருவர் இருக்கிறார். அப்படி சில தொடர்புகள் எப்பொழுதுமே உண்டு. அது ஒரு மனநிறைவாக இருக்கிறது எனக்கு. இந்த பயிலகம் இப்படியான ஒரு மீட்டெடுப்பு களமாக இருக்கிறது என்பது ஒரு மனநிறைவு எனக்கு இருக்கிறது. இவை யாவற்றிலும் உள்ள சாரம் என்னவென்றால், நம்முடைய ஒரு மறைநூல் இது. தொல்காப்பியம் பல மறைக்கருத்துக்களை கொண்ட நூல். இது ஒரு தொகை நூல் தான். அதாவது நேரடியாக மறைக்கருத்துக்களை உணர்ந்து அவர் எழுதவில்லை. தொல்காப்பியர் இயற்றிய மறைநூல் என்று கூற இயலாது. தொல்காப்பியர் தொகுத்த மறைநூல். அது ஒரு தொகை நூல் வகையைச் சேர்ந்தது. ஆயினும் இது மறைநூல் தான். மறை கருத்துக்களை கொண்ட ஒரு நூல் இது. இந்த நூல் கல்வியாளர்கள் மட்டுமே படிக்கத்தக்கது, அவர்களுக்கு மட்டும்தான் இது விளங்கும் என்று இருந்தது. ஆனால் அந்த கல்வியாளர்கள் இதனை மக்களிடையே எடுத்து வரவே இல்லை. அவர்கள் தங்களுடைய அறிவு போர்வைக்குள் இதனை மூடி வைத்துவிட்டு என்னென்னவோ செய்து விட்டார்கள். இன்றும் அப்படித்தான் நடந்து கொள்கிறார்கள். கல்வியாளர் என்று அழைக்கப்படுவோருடைய நடவடிக்கைகள் எல்லாம் தமிழர்களுடைய வரலாற்றில் மன்னிக்கப்படக்கூடாதவை. அவர்களுடைய நடவடிக்கைகளை மன்னிக்கவே கூடாது. ஏனெனில் தமிழ் இலக்கணம் என்று ஒன்று இருக்கிறது. அது பெரும்பான்மையாக நன்னூலை அடிப்படையாக கொண்டது. இந்த நன்னூல் என்பது தமிழர்களுடைய மரபுக்கு மாறாக, எதிராக, தமிழர்களுடைய இறையியலை மறுத்து வந்த ஒரு சமயத்தவருடைய நூல் அது. அதை இயற்றியவனே ஒரு அயல் சமயத்தைச் சேர்ந்த ஒருவன். அது தொல்காப்பியத்தை அப்படியே திருடி, தொல்காப்பியத்தின் பெயரையே குறிப்பிடாமல் இயற்றப்பட்ட ஒரு திருட்டு நூல் அது. ஆனால் அதற்கு நன்னூல் என்று பெயர் வைத்தார்கள். அந்த நூலைத்தான் இன்று கல்வியாளர்கள் தமிழ் இலக்கணம் என்று கற்பிக்கிறார்கள்.
எல்லாம் நாம் பல ஆண்டுகளாக பார்த்து புழுங்கிக் கொண்டிருந்த நிகழ்வுகள். அப்படியே புழுங்கிக் கொண்டிருப்பதனால் எதுவும் ஆகப் போவதில்லை. ஒரு அநீதி இருக்கிறது என்றால் அந்த அநீதியை கண்டு கடந்து செல்லக்கூடாது. அந்த அநீதிக்கு தீர்வு என்ன என்று சிந்திக்க வேண்டும். அதற்காக வேட்டல் செய்ய வேண்டும், விரும்ப வேண்டும். அப்படி நமக்குள் இருந்த பல ஆண்டுகால வேட்டல் இன்று ஒரு நடைமுறை வடிவத்தை எடுத்திருக்கிறது. இது இன்னும் பல்கி பெருகி வளர்ச்சியடைய போகிறது. அதுதான் எதிர்கால போக்கு. தொல்காப்பியம் தமிழர்களுடைய கைகளில் நிறைவுடன் கொண்டு சேர்ப்பிக்கப்படும். அது நிலைநாட்டப்படும். அதன் கொள்கைகளை தமிழர்கள் மட்டுமல்ல, இனி வாழ வேண்டும் என்று விரும்பும் ஒவ்வொரு மனிதரும் பின்பற்றித்தான் ஆக வேண்டும். ஒரு சான்று கூற வேண்டுமென்றால் நிலமும் பொழுதும் முதற் பொருள் என்ற ஒரு கருத்து போதுமானது. இன்று புவி ஒரு பேரழிவில் இருக்கிறது. சூழல் சிதைந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சில பத்தாண்டுகள் அல்லது இன்னும் ஒரு மிக மிக கூடுதலாக 30 ஆண்டுகளுக்கு பிறகு மனித குலம் வாழ்வதற்கு தகுதியற்றதாக சிதைந்து கொண்டிருக்கிறது. வாழ்வதற்கான தகுதியை அது இழந்து கொண்டிருக்கிறது. வாழப்போவதில்லை. நேரடியாக கூற வேண்டும் என்றால் இன்னொரு 30 ஆண்டுகளுக்கு பிறகு மனிதர்களுக்கு வாழ்க்கை இருக்காது. இருத்தல், தப்பி பிழைத்தல் ஆகியன தான் இருக்கும். வாழ்க்கை இருக்காது. இந்த சூழல் கேடுகளில் இருந்து மீண்டு வருவதற்கு ஒரு தீர்வு வேண்டும். தமிழர்களுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கு. அந்த தீர்வு நிலமும் பொழுதும் முதற் பொருள் என்ற ஒரு மந்திரத்திலே இருக்கிறது. நிலம், பொழுது ஆகியவைதான் முதற் பொருள் என்ற கருத்தை நாம் பல உரைகளில் விளக்கி இருக்கிறோம். எந்த நிலம் எந்த பொழுதுடன் இருக்கிறதோ அதற்கேற்ற வாழ்க்கை முறையை வைத்துக் கொள்ளுங்கள், அதற்கேற்ற உயிரின கூட்டத்தை வைத்துக் கொள்ளுங்கள் என்பதுதான் தொல்காப்பியத்துடைய இலக்கணம். அது மறுக்கப்பட்ட பிறகுதான் இவ்வளவு பேரழிவே நிகழ்கிறது. இன்றைக்கு எவ்வளவுதான் அழிவு நிகழ்ந்தாலும் அந்த அழிவில் இருந்து மீண்டு வருவதற்கு இந்த நிலத்திற்குரிய தாவரங்கள் வேண்டும், நிலத்திற்குரிய வாழ்க்கை முறை வேண்டும் என்பதை நோக்கித்தான் மனித குலம் திரும்பிக் கொண்டிருக்கிறது. அதாவது வாழ வேண்டும் என்று விரும்புபவர்கள் இந்த ஒரு கருத்திற்கு தான் திரும்ப வேண்டும். இரண்டாவது கருத்தே கிடையாது. இதுதான் மந்திரம். இது 7000 ஆண்டுகளுக்கு முன்பு இயற்றப்பட்டது. இந்த மந்திரத்தை உணர்ந்து உரைத்தவர்கள் அதற்கும் பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர்கள். ஆனாலும் இந்த பேரழிவு காலத்தில் அந்த மந்திரம் தான் மனித சமூகத்தை வழிநடத்தப் போகிறது. ஒருவேளை தொல்காப்பியம் என்ற ஒரு நூல் இருப்பதே பலருக்கு தெரியாமல் போகலாம். அது ஒரு பொருட்டல்ல. ஆனால் அழிவில் இருந்து தப்பும் வழி எது என கேட்டால் நிலத்தின் இயல்புகளை சிதைக்காமல் வாழ்வதுதான் என்றுதான் இனி எதிர்காலம் கூறும். அந்த நிலத்தின் இயல்புகளுக்கு ஏற்ப வாழுங்கள் என்பதனை தொல்காப்பியம் கூறியிருக்கிறது. 7000 ஆண்டுகளுக்கு முன்பு பதிவு செய்தது. இப்படி பல சான்றுகளை நாம் தொல்காப்பியத்திலிருந்து எடுத்து கூற இயலும். இது தமிழர்கள் வழியாக அருளப்பட்டது. ஆனால் மனித குலம் முழுமைக்குமாக அருளப்பட்டது. அப்படி ஒரு மறைநூல், ஒரு பேரழிவில் இருந்து மனித கூட்டத்தை மீட்டெடுக்கும் மந்திரங்கள் அடங்கிய நூல் தான் தொல்காப்பியம். இதனை நான் இந்த சூழலில் சிறுவர்களுக்கு கற்பிக்க விரும்புகிறேன். ஏனென்றால் இன்றைக்கு சிறுவர்களாக இருப்பவர்கள் எதிர்வரும் சூழலை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அடிப்படையானது. இவர்கள் புரிந்து கொண்டால், இவர்களுக்கு இந்த மந்திரங்கள் வாய்க்க பெற்றுவிட்டால், இவர்கள் தங்களை காத்துக் கொள்வது மட்டுமல்ல, தங்களால் இயன்ற அளவுக்கு ஒரு பெரிய உயிரின கூட்டத்தையே காப்பார்கள் என்று நான் புரிந்து வைத்திருக்கிறேன். இவர்கள்தான் இனி மனித குலத்தை காக்கும் கரங்கள் என்று நான் புரிந்து வைத்திருக்கிறேன். ஆகவேதான் இது சிறுவர்கள் முதலாக தொடங்கப்படுகிறது. நிச்சயமாக இது தமிழ் மீது எனக்குள்ள பற்றினால் நிகழ்த்தப்படுவது அல்ல. தமிழ் மீது எனக்கு இருப்பது உறவு, பற்று அல்ல. அதனை பிறருக்கு கற்பிக்க வேண்டும் என்று கூட நான் நினைப்பதில்லை.
தமிழ் மீது விருப்பம் இருப்பவர்கள் அதனை அடைகிறார்கள், விருப்பம் இல்லாதவர்கள் அதிலிருந்து விலகுகிறார்கள், அவ்வளவுதான். அதனால் தமிழுக்கு இழப்பில்லை. ஆகவே அதனை பரப்ப வேண்டும் என்ற நோக்கம் எனக்கு இல்லை, யாருக்கும் அப்படி ஒரு நோக்கம் இருக்க தேவையில்லை. வாழ வேண்டும் என்றால் வா, விலக வேண்டும் என்றால் விலகிச் செல் என்பதுதான் தமிழுடைய நிலை. அப்படித்தான் அது பல்லாயிரம் ஆண்டுகளாக இந்த புவியில் தழைத்து ஓங்கி இருக்கிறது. தொல்காப்பியம் என்ற நூலை சிறுவர்களுக்கு ஏன் அறிமுகப்படுத்துகிறோம் என்றால், இந்த நூல் இவர்களுடைய மனதில் தெளிவினை ஏற்படுத்திவிட்டால் அந்த தெளிவு இவர்களுடைய வாழ்க்கையை வழிநடத்தும். இவர்கள் வாழத் தொடங்கும் பொழுதுதான் சூழல் சிதைவுகளை பற்றி இவர்களுக்கு ஒரு பார்வையே கிடைக்கும். இன்றைக்கு வளர்ந்த வயதில் இருப்பவர்கள் சூழல் கேடுகளை கண்டுகொள்ளாமல் இருக்கிறார்கள். அது ஏன் என்றால் இவர்கள் வாழவே இல்லை. எவர் ஒருவர் ஆற்றில் நீந்துவதை துய்த்து உணர்கிறாரோ அவருக்குத்தான் நீரில் ஏதேனும் மாசு ஏற்பட்டால் புரிதல் கிடைக்கும். அவரால் தான் அதனை புரிந்து கொள்ள முடியும். ஆற்றில் தலைமூழ்கிவிட்டு கடனே என்று வெளியேறுபவர்களுக்கு அந்த ஆற்றின் நீரோட்டத்தை பற்றியும் அதில் ஏற்பட்ட மாறுபாட்டை பற்றியும் எந்த அறிவுமே இருக்காது. ஒரு மலையில் ஏறுபவர் அந்த மலையின் வனப்பை, கடினத்தன்மையை, உறுதியை நன்கு உள்வாங்கிக் கொண்டு அல்லது அனுபவித்து ஏறுகிறார் என்றால் அதில் தென்படும் ஒரு சிறிய செடியை கூட அவர் புரிந்து கொள்வார். மாறாக மலையேறுவது ஒரு நேர்த்திக்கடன் அல்லது உடற்பயிற்சி என்று கருதுகிறார் என்றால் அதில் பெரிய மாற்றம் அல்லது சிதைவு ஏற்பட்டால் கூட அவருக்கு தெரியாது. நீ எதனை விரும்பி செய்கிறாயோ அல்லது எதனில் ஆழ்ந்து செல்கிறாயோ அதனைத்தான் புரிந்து கொள்கிறாய். நீ விரும்பாமல் பயன் நோக்கத்திற்காக அல்லது கடனே என்று எதனையாவது செய்தால் அதனை நீ புரிந்து கொள்வதில்லை. இன்றுள்ள நடுத்தர வயதினர், சில இளைஞர்கள், மூத்த தலைமுறையினர் வாழ்க்கையை வாழவில்லை. ஆகவேதான் சூழலில் ஏற்பட்ட சீர்கேடுகளை பற்றி அவர்களுக்கு அறிதல் கூட இல்லை. இதற்கு கூட ஒரு சான்று நான் கூறுவேன். இந்த மாநகரங்களில் நெருக்கடி ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக சென்னையில் கப நோய்கள் பல்கி பெருகிவிட்டன. சென்னையில் இருந்து உடல்நல வழிகாட்டலுக்காக சந்திக்க 10 பேர் வருகிறார்கள் என்றால் அவர்களில் 7 பேருக்கு கட்டி இருக்கிறது. 7 பேருக்கு கட்டி, மீதம் 3 பேருக்கு மூச்சு தொல்லை. அவ்வளவுதான். மொத்தம் 10 பேர் என்றால் இதுதான் சென்னையில் இருந்து வருபவர்களுடைய நிலை. கட்டி இருக்கிறது, வளர்ந்து விட்டது, மூச்சு விட இயலவில்லை என்ற செய்தி நமக்கு மட்டுமே சென்னையில் இருந்து அன்றாடம் வந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலைக்கு காரணமே சென்னையின் சூழல் சீர்கெட்டதுதான் என்பதனை இந்த சென்னையில் வாழ்பவர்களில் எத்தனை பேர் புரிந்து கொண்டார்கள்? முதலில் உடலில் கட்டி வளர்ந்து கொண்டே இருக்கிறது, மூச்சு விடுவதில் சிக்கல் ஏற்பட்டுக் கொண்டே இருக்கிறது. ஏன் திடீரென்று இவ்வளவு சிக்கல்கள் இருக்கின்றன என்ற ஒரு கேள்வி வர வேண்டும் அல்லவா? அப்படி யாருக்குமே அப்படி ஒரு கேள்வியே இல்லை. கட்டியை கட்டியாக மட்டுமே பார்க்கிறார்கள். அந்த கட்டிக்கு ஒரு பெயர் வைக்கப்படுகிறது, அந்த பெயரை கண்டு அஞ்சுகிறார்கள், அவ்வளவுதான். அதற்கு மேல் இது ஏன் வந்தது, இது ஏன் நம்மை சுற்றி மிகுதியாக இருக்கிறது என்ற பார்வையே இல்லை. ஏன் இல்லை என்றால், உடலில் ஒருவர் துய்த்து வாழ்கிறார், அனுபவித்து வாழ்கிறார் என்றால் அவருடைய உடலில் ஏற்படும் சிறு மாற்றத்தை கூட அவர் புரிந்து கொள்வார். இந்த மனிதர்கள் தங்களுடைய உடலையே அனுபவிக்கவில்லை, தங்களுடைய உடல் மீதே அவர்களுக்கு அனுபவம் இல்லை. உடலின் ஒவ்வொரு பகுதியை பற்றிய ஒரு புரிதலே கிடையாது. தங்கள் உடல் மீதே அவர்களுக்கு காதல் கூட இல்லை, காதலே இல்லை. அவர்களுக்கு எந்த அனுபவமே உடல் வழியாக கிடைப்பதில்லை. ஆகவே உடலில் ஏற்படும் சிறிய தொல்லைகளை அவர்கள் பொருட்படுத்த தவறுகிறார்கள். அது பெருந்தொல்லையாக வளர்ந்த பிறகு கூட அவர்களுக்கு அது ஒரு பொருட்டாகவே இல்லை. கேள்விப்படும் நமக்குத்தானே அது அதிர்ச்சியாக இருக்கிறது. ஆனா அவர்களுக்கு அதை பற்றி எந்த விதமான பதட்டமும் இல்லை. மாறாக ஒரு அச்சம் வருகிறது, துயரத்துக்கு சென்று விடுகிறார், அவ்வளவுதான்.
தாங்கள் வாழும் சூழலை தூய்ப்பார்கள் என்றால் அந்த சூழல் கெடுவதை பற்றி அக்கறை வரும். நீங்கள் ஒரு வீட்டில் இருக்கிறீர்கள், அந்த வீட்டை சுற்றி ஒரு சில மரங்கள் இருக்கின்றன, சில பூச்செடிகள் இருக்கின்றன, சாலை தூய்மையாக இருக்கிறது. அந்த சூழலை நீங்கள் தூய்க்கிறீர்கள். திடீரென்று அங்கு ஒரு குப்பை கொட்டப்படுகிறது. உங்களால் அதை பொறுத்துக் கொள்ள இயலாது. நீங்கள் இருக்கும் வீட்டை சுற்றி எப்பொழுதுமே குப்பை தான் இருக்கிறது. காற்று எப்பொழுதுமே அடர்த்தியாக கரிமத்தன்மையுடன் தான் இருக்கிறது. உங்களுக்கு நீர் என்று ஒன்று இல்லை, அதற்கு மாறாக சிதைந்த ஒரு நீர்மம் இருக்கிறது என்றால் அந்த குப்பை தொட்டியின் மீது மேலும் மேலும் குப்பை கொட்டப்பட்டால் உங்களுக்கு அதிர்ச்சி வராது. இதுதான் இன்றைக்கு நடுத்தர மற்றும் மூத்த தலைமுறையினுடைய அறிவு நிலையே இவ்வளவுதான். அவர்கள் ஏற்கனவே ஒரு மாசடைந்த சூழலில் இருக்கிறார்கள். அந்த சூழலை சகித்துக் கொண்டு விட்டார்கள், அந்த சூழலை ஏற்கிறார்கள். அந்த சூழலில் இருந்து விடுபடுவதற்கு அவர்களுக்கு விருப்பம் எழவே இல்லை. ஒருவர் தன்னுடைய உடல் மீது காதல் கொண்டவராக இருந்தால் மூச்சை இழுக்கும் பொழுதே காற்று அடர்த்தியாக இருக்கிறதே என்பது புரிந்துவிடும். ஒவ்வொருவருக்குமே அது புரியும். ஒரு நீர் பருகும் பொழுது இந்த நீர் உடலுக்குள் ஒவ்வாமையை ஏற்படுத்துகிறதே என்பது தன் உடலை காதலிக்கும் ஒவ்வொருவருக்குமே தெரியும். தலையில் தண்ணீர் ஊற்றும் பொழுது இந்த நீர் உடலில் எரிச்சலை ஏற்படுத்துகிறது என்று தெரியும். தன் உடல் மீதே காதல் இல்லாதவர்களுக்கு சூழல் மீது காதல் இருக்குமா, சக மனிதர்கள் மீது இருக்குமா, அல்லது எதன் மீது இருக்கும், எதன் மீது இல்லை? இவ்வாறான தலைமுறையினரிடம் பேரழிவை பற்றி உரையாடுவதனால் ஏதாவது நிகழுமா? ஊர் திரும்புங்கள் என்று கூறுவதனால் அவர்கள் ஏதாவது செய்ய போகிறார்களா? இவ்வளவு நோய்கள் பெருகுகின்றனவே, ஆகவே நீங்கள் அந்த மாநகரத்திலிருந்து வெளியேறுங்கள் என்று கூறுவதனால் அவர்கள் எந்த நடவடிக்கையாவது எடுத்துவிடப் போகிறார்களா? அப்படி எதுவும் நிகழவில்லை. நானும் இந்த கட்டிகளோடு வருபவர்களிடம் பொறுமையாக உரையாடி கொண்டுதான் இருக்கிறேன். கட்டிகள் ஏதோ சில வழிகாட்டல்களுக்கு பிறகு கட்டிகள் கரைகின்றன, மறைகின்றன. கட்டிகள் மறைந்து விட்டன என்று கூறும் பொழுதும் நான் கூறுவேன், உங்களுடைய நோய் தீரவில்லை, நீங்கள் தீர்ந்ததாக நினைக்கிறீர்கள். நானே கூறுகிறேன் அது தீரவில்லை என்று கூறுகிறேன். ஏன் என்று அவர்கள் கேட்கும் பொழுது கூறுவேன், உங்களுக்கு ஒரு சூழல் சீர்கேட்டினால் இந்த கட்டி வந்தது. நம்முடைய சில வழிமுறைகளால் அந்த கட்டி ஒருவேளை குறைந்திருக்கலாம், மறைந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் மீண்டும் அதே சூழலுக்கு செல்லும் பொழுது அந்த கட்டி மீண்டும் வளரும், மீண்டும் வளருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே என்னுடைய வழிகாட்டல்களில் தீர்வு இருக்கிறது. அந்த தீர்வு ஒரு மருத்துவ நடைமுறை அல்ல. நான் மருந்துகளை தீர்வாக வைக்கவில்லை. உங்களுடைய அடிப்படையான வாழ்க்கை மாற்றம் தான் தீர்வு என்று கூறுகிறேன், என்று எடுத்துரைக்கிறேன். அதெல்லாம் யாரும் பொருட்படுத்துவதில்லை, அல்லது அதற்காக கவலைப்படுவார்கள், அவ்வளவுதான். அப்படி ஒரு சுழலில் சிக்கிவிட்டார்கள். இப்படி இருப்பவர்களோடு தொல்காப்பிய இலக்கணத்தை உரையாடுவதற்கும் தன்னுடைய உடலை தானே விரும்பும் சிறுவர்களிடம் உரையாடுவதற்கும் வேறுபாடு இருக்கு. நீங்கள் சிறுவர்களை ஆழ்ந்து நோக்கினால் தெரியும், அவர்களுக்கு தங்கள் உடல் மீது அக்கறை இருக்கு, அவர்களுக்கு தான் இருக்கும். ஆனால் நீங்கள் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள், உனக்கு உன் உடல் மீது அக்கறை இல்லை என்கிறீர்கள். அவர்களுக்கு தான் தங்கள் உடல் மீது அக்கறை இருக்கிறது. அவர்கள் உடலில் ஏற்படும் சிறிய சிதைவுகளை கூட புரிந்து கொள்வார்கள். அதாவது ஒரு எரிச்சல், ஒரு புண் ஏற்படுகிறது, அல்லது தோலில் அழற்சி ஏற்படுகிறது என்றால் கூட உடனடியாக அதன் மீது அக்கறை காட்டுவார்கள், அதனை உங்களிடம் சொல்வார்கள். உணவு மாறுபாடுகளை அவர்கள் உடனே புரிந்து கொள்வார்கள். சூழல் மாறுபாடுகளை அவர்கள் புரிந்து கொள்வார்கள். அதாவது பொருத்தமற்ற சூழல்களில் சிறுவர்களோ குழந்தைகளோ தங்குவதில்லை. உடனடியாக அவர்களுக்கு ஒரு அழுகை வரும், அல்லது கோபம் வரும். இது பொருத்தமற்றது என்று அவர்கள் சொல்வார்கள். அந்த அறியாமை அவர்களிடம் இருக்கிறது. செம்மைக்கு வர வேண்டாம் என்று கூட சில குழந்தைகள் சொல்வார்கள். அதனையும் நான் வரவேற்பேன். அப்படித்தான் சொல்ல வேண்டும்.
சொர்க்கமாகவே இருந்தாலும் உனக்கு பொருந்தவில்லை என்றால் பொருந்தவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். பல சிறுவர்களுக்கு அவ்வாறு கருத்து இருக்கிறது. அப்படித்தான் இருக்க வேண்டும். அதுதான் அறியாமை. அந்த அறியாமை உடல் மீதான புரிதலை வழங்கும். இந்த சூழலை பற்றி அதிகமாக அறிந்து கொண்டால் தன்னை பற்றிய அறிதல் குறைந்து போகும். சிறுவர்களுக்கு சூழல் பற்றிய அறிதல் குறைவு, தன்னை பற்றிய அறிதல் மிகுதி. அவர்கள் தங்களுடைய உடலை காதலிக்கிறார்கள் என்று கூறினேன் அல்லவா? அதற்கு சிறந்த சான்று அவர்களுடைய உறக்கம். அவர்களால் ஏன் கூடுதலாக உறங்க இயலுகிறது? ஏன் உங்களால் உறங்க இயலவில்லை? அவர்கள் உடலை காதலிக்கிறார்கள். அவர்களுக்கு அந்த உடல் என்ன சொல்கிறதோ அதனை பின்பற்ற வேண்டும் என்ற வேட்கை இருக்கிறது. அதற்கு மாறாக வேறொன்றை செய்ய வேண்டும் என்றால் அதனை அவர்கள் மறுக்கிறார்கள். இதுதான் வாழ வைப்பதற்கான அடிப்படையே. அவர்கள் பசித்தால் வெட்கப்படுவதில்லை, மலங்கழிக்க இயல்பாக வெட்கப்படுவதில்லை. அடிப்படையான உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவதற்கு அவர்களிடம் கூச்சமே இருக்காது. அதுதான் அறியாமை. இது உடல் மீது அவர்களுக்கு இருக்கும் அக்கறையினால் தான் எழுகிறது. நீங்கள் உடல் மீது இருக்கும் அக்கறை என்று பலவற்றை கற்பனை செய்து வைத்திருக்கிறீர்கள். நான் கூறுகிறேன், அவையெல்லாம் அக்கறை கொண்ட நடவடிக்கைகளே அல்ல. உடல் என்ன சொல்கிறது, உடல் என்னென்ன மாற்றங்களை வெளிப்படுத்துகிறது என்பதனை ஒருவர் புரிந்து கொள்கிறார் என்றால் அதுதான் அடிப்படையான அக்கறை. அந்த உடல் மீது எதனை பூச வேண்டும், எந்த உணவு உண்ண வேண்டும், என்ன உடை உடுத்த வேண்டும், எப்படி தலை சீவ வேண்டும் என்பதெல்லாம் உடல் பற்றிய அக்கறை அல்ல. அதெல்லாம் ஒப்பனை. உடல் என்ன தன்னிடம் உரையாடுகிறது என்பதனை சிறுவர்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள். அந்த உரையாடலை வளர்ந்தவர்களால் புரிந்து கொள்ள இயலவில்லை. உடல் பருமன் எப்படி இருக்கிறது, எந்த அளவு இருக்கிறது, உறக்கமின்மை எந்த அளவு இருக்கிறது, வெவ்வேறு நோய்கள் எவ்வளவு பெருகி இருக்கின்றன, நீங்களே பாருங்கள். உடல் பருமன் என்று ஒன்றை எடுத்துக்கொள்வோம். ஒருவருக்கு அவருடைய இயல்பான உடலை விட 3 மடங்கு உடல் அமைப்பு இருக்கிறது. இது நிகழ வேண்டும் என்றால் அதுக்கு எவ்வளவு நீண்ட காலம் வேண்டும்? அவ்வளவு நீண்ட காலம் அவர் என்ன செய்தார்? அவர் என்ன செய்தார்? எவ்வளவு பொறுப்பற்ற தன்மை அது தன் உடல் பற்றி. தன்னுடைய உடல் மீது அக்கறை இல்லாமல் இருப்பதற்கு இங்கு வரம்பே கிடையாது. ஒரு உடல் ஒரு நூல் அளவிற்கு மெலிந்தாலும் நூல் அளவிற்கு பருத்தாலும் அந்த உடலில் வாழும் மனிதருக்கு தெரிய வேண்டும். ஒரு கயிறு அளவுக்கு பெருத்தால் கவலைப்பட வேண்டும். ஆனால் ஒவ்வொருவருடைய இயல்பான அளவை விட 2-3 மடங்கு உடல் பருத்து கிடக்கிறது. என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்றே எனக்கு புரியவில்லை. நீரிழிவு பெருகியிருக்கிறது, சிறுநீரக தொல்லைகள் பெருகிவிட்டன. ஒரு முறை சிறுநீர் கழித்தலில் சிக்கல் ஏற்பட்டாலே அக்கறை காட்ட வேண்டும். 2 முறை என்றால் அக்கறை கூடுதலாக இருக்க வேண்டும். சில நாட்கள் என்றால் உடனடியாக இதற்கு என்ன தீர்வு என்று சிந்திக்க வேண்டும். அதை எப்படி 10-15 ஆண்டுகளுக்கு அதே தொல்லையோடு இருக்க முடியும்? உனக்கு எதற்கு உடல்? உனக்கு ஏன் இந்த வீடு வழங்கப்பட்டது? இந்த வீட்டை நீ இப்படி சிதைத்துதான் வைத்திருப்பாய் என்றால் இந்த வீடு உனக்கு ஏன் என்ற கேள்வியை வீட்டை வழங்கியவர் கேட்கிறார். நான் உனக்கு ஒரு வீடு வழங்கினேன், இந்த வீட்டை நீ அக்கறையுடன் நோக்கவில்லை. மாறாக நீ எதிரே இருப்பவருடைய வீடு, பக்கத்தில் இருப்பவருடைய வீடு ஆகியவற்றை நோக்கி கருத்து பேசிக் கொண்டிருந்தாய். உன்னுடைய வீடு குப்பை கூடமாகிவிட்டது, உன்னுடைய வீடு சிதைந்து கிடக்கிறது, உனக்கு பொருந்தாத உயிரின கூட்டம் உன் வீட்டில் வளர்ச்சி அடைந்து உன்னை அரித்து தின்று கொண்டிருக்கின்றன. உன்னுடைய அக்கறை எங்கு இருக்கிறது? எங்கு நீ நோக்கியும் பயன் இல்லையோ அங்கெல்லாம் இருக்கிறது. எங்கு நீ நோக்கியே தீர வேண்டுமோ அங்கு உன்னை நீ நோக்கவில்லை. உனக்கு ஏன் இந்த வீடு என்று இந்த வீட்டை அமைத்து கொடுத்தவர் கேட்கிறார். அந்த கேள்விதான் இந்த அழிவு. ஏன் குழந்தை பிறப்பு குறைந்து போனது? ஏன் குறைந்து போனது? ஏன் சிற்றூர்களில் எல்லாம்
கருத்தரிப்பு மையங்கள் வந்தன. ஏன் வந்தன? என்ன நடந்தது? ஒரு கேள்வி வேண்டாமா? யாருக்குமே அந்த கேள்வி வராதா? இங்க யாருமே அந்த கேள்வி கேட்கவில்லையே. கருத்தரிப்பு மையம் வந்தவுடன் மகிழ்ச்சி அடைகிறார்களே. இந்த கூட்டம் தன் உடலை விரும்பவில்லை, தன் உடல் மீது காதல் கொள்ளவில்லை, எதன் மீதுமே காதல் கிடையாது. இது காதல் என்றால் என்னென்று தெரியாது. யாவற்றின் மீதும் பற்று இருக்கிறது, வெறி இருக்கிறது, பிடிவாதம் இருக்கிறது, திமிர் இருக்கிறது, பெருமை இருக்கிறது. ஆனால் காதல் இல்லை. உடல் மீது காதல் என்பது அடிப்படை, அது இல்லை. வேறு எதன் மீது காதல் இல்லை. நான் கூறியவைதான் இருக்கின்றன. விளைவாக ஒரு உடல் என்ன செய்ய வேண்டுமோ அதனையே செய்ய இயலாத நிலை வந்த போதும் வருத்தமே ஏற்படவில்லை. இதற்கு என்ன மருத்துவ முறை என்று தேடி ஓடுகிறார்கள். அது கருத்தரிப்பு மையங்களின் எண்ணிக்கை பெருக்கம் என்ற நிலைக்கே வந்துவிட்டது. இன்றல்ல, நாம் ஏற்கனவே சில ஆண்டுகளுக்கு முந்தைய உரைகளில் கூறியிருக்கிறோம். குழந்தை பிறப்பெல்லாம் குறைந்து போகும் என்று நாம் ஏற்கனவே ஒரு 6-7 ஆண்டுகளுக்கு முந்தைய உரைகளில் கூறியிருக்கிறோம். இன்னும் குறையும். குறைவல்ல, குழந்தை பிறப்பதே குறைவு என்ற நிலை வரும். இப்பொழுது குழந்தை இன்மை வளர்ச்சி அடைகிறது. குழந்தை பிறப்பதே குறைவு என்ற நிலைதான் வரும். நீங்கள் வாழும் காலத்திலே வரும். அது உடல்நலக்கேடு அல்ல, வீடு மறுக்கப்படுகிறது. இந்த மனித கூட்டத்திற்கு இந்த வீடு போதும் என்று மறுக்கப்படுகிறது. அதான் ஊழி. இறைவன் இருக்கிறான் என்று ஒப்புக்கொள்வீர்கள் என்றால் இந்த கருத்து உங்களுக்கு புரியும். உனக்கு வழங்கப்பட்ட வீடு உன்னால் சிதைக்கப்படுகிறது, இனி உனக்கு வீடு இல்லை, அவ்வளவுதான். நீ இந்த வீட்டை போற்றவில்லை, இந்த வீட்டின் மீது உனக்கு அக்கறை இல்லை, உனக்கு ஏன் வீடு? இந்த கூட்டத்திற்கு வழியாக பிறக்கும் குழந்தைகள் எப்படி இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம் அல்லவா? எத்தனை குழந்தைகள் தெளிவாக இருக்கிறார்கள்? உடல்நல தெளிவு எத்தனை குழந்தைகளுக்கு இருக்கிறது? மனநல தெளிவு எவ்வளவு பேருக்கு இருக்கிறது? பாருங்கள், உங்கள் சூழலே பாருங்கள். இப்படிப்பட்ட குழந்தைகள் தான் எதிர்காலத்தில் பெருகுவார்கள் என்றால் மனித இனம் எப்படி இருக்கும்? நீங்களாம் தெளிவாக பிறந்தவர்கள். உங்களுடைய இளமை காலமும் முதுமை காலமே எப்படி இருக்கிறது? எந்த தெளிவுமே இல்லாமல் பிறக்கும் குழந்தைகள், உடல்நல கேட்டுடன் பிறக்கும் குழந்தைகள் தான் இன்னும் 30 ஆண்டுகளுக்கு இருப்பார்கள் என்றால் அந்த சமூகம் எப்படி இருக்கும் என்று கற்பனை செய்வது உண்டா? நான் பலமுறை அதனை பற்றி நினைத்து பார்த்து வருந்தி இருக்கிறேன், கலங்கி இருக்கிறேன். நினைத்தே பார்க்க முடியவில்லை. முன்பெல்லாம் மனநல குறைபாடு, அறிவு குறைபாடு உள்ளவர்கள் 10 ஊருக்கு ஒருவர் இருப்பார். அவர்களுக்கெல்லாம் சவளை பிள்ளை, சப்பானி என்றெல்லாம் பெயர் இருக்கு. அதாவது ஒரு 10 ஊருக்கு ஒருவர் இருப்பார். இன்றைக்கு எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்று நீங்களே பாருங்கள். 5 வயதில் கண்ணாடி போடுபவர்கள், 3-4 வயதில் நீரிழிவு நோய் கொண்ட சிறுவர்கள், மூச்சு விட திணறும் சிறுவர்கள், செரிமான சிக்கல் உள்ள குழந்தைகள், மனநல மற்றும் அறிவு நலம் குன்றிய குழந்தைகள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் நீங்களே பாருங்கள். அவர்களுக்கென்று தனி பள்ளிகள் வந்துவிட்டன, தனி அமைப்புகள் இருக்கின்றன, அவர்களுக்கென்று தனி புள்ளி விவர கணக்கீடு இருக்கிறது. சாலைகளில் எவ்வளவு திருநங்கைகள் திரிகிறார்கள் என்று பாருங்கள். இப்படிதான் இருந்ததா? ஆண்மையும் பெண்மையும் தெரிந்து போகும் நிலை இருக்கிறதே, அது மிக 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 முக்கியமான ஒரு அறிகுறி. அது என்ன அறிகுறி தெரியுமா? மனித குலத்திற்கு இனி இனப்பெருக்கம் இல்லை என்பதற்கான அறிகுறி. அது அறிகுறி. ஆண்மையும் கிடையாது, பெண்மையும் கிடையாது, நீ அழிகிறாய் என்பதனை அவர்களுடைய எண்ணிக்கை பெருக்கம் காட்டுகிறது. எப்படி பெருகும் எண்ணிக்கை? எங்காவது ஒருவர் இருப்பார், எங்காவது ஒருவர் கேள்விப்படுவோம் அப்படி ஒருவர் இருக்கிறார் என்று. இந்த அரங்கை விட்டு வெளியே சென்று சீர்காழி நெடுஞ்சாலையில் பாருங்கள், சிதம்பரம் நெடுஞ்சாலையில் பாருங்கள், நீங்கள் தமிழகத்தில் எந்த ஊருக்கு வேண்டுமானால் செல்லுங்கள், நெடுஞ்சாலைகளின் ஓரங்களில் இரவு நேரங்களில் அவர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள், தொடர் வண்டிகளில் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள், பேருந்து நிலையங்களில் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் பாருங்கள். அதெல்லாம் யார்? உங்கள் வீட்டு குழந்தைகள், என் வீட்டு குழந்தைகள்.
அது ஆணாக பிறந்தது அல்லது பெண்ணாக பிறந்தது, இன்று இப்படி இருக்கிறது. 15 வயது 18 வயதில் இது நிகழ்கிறது. இது யாருக்குமே நிகழாது என்று நீங்கள் எப்படி நினைக்கிறீர்கள்? அப்படி நிகழ்ந்துதான் அவர்கள் இருக்கிறார்கள். அது எப்படி ஆண்மை தெரிந்து போனது? ஏன் பெண்மை தெரிந்து போனது? ஏனென்றால் உடல் மீது காதல் அற்ற மனித கூட்டம் ஆண் தன்மையும் பெண் தன்மையையும் தக்க வைத்துக் கொள்ள வாய்ப்பே கிடையாது. அடிப்படை. ஒரு செடி வளர்க்கிறீர்கள் என்றால் அந்த செடி மீது உங்களுக்கு காதல் வேணும், அவ்வளவுதான். அதன் மீது உங்களுக்கு அப்படி ஒரு உணர்ச்சி வரவில்லை என்றால் அது வேலை காய்க்கலாம், காய்க்காமல் போகலாம். நீங்கள் அதை பிடுங்கி விட்டு இன்னொன்று நடுவீர்கள். ஆனால் உங்களால் ஒரு தாவரத்தோடு உறவாட முடியாது. அதுபோலத்தான் உங்கள் உடல் மீதே உங்களுக்கு அக்கறை இல்லை, அக்கறை என்று கூட நான் கூறவில்லை, காதல் இல்லை என்றால் அது நலமாக இருக்கும், நோயுற்று விடும். ஆனால் அது தன் இயல்பில் வாழாது. ஆண்களும் பெண்களும் இங்கு காதலை பற்றியும் உடல் சேர்க்கையை பற்றியும் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள், ஆனால் குழந்தைகள் பிறக்கவில்லை. இந்த உடல் சேர்க்கை பற்றி ஆணும் பெண்ணும் இணைவதை பற்றி இங்குதான் பல விதிமுறைகள் இருக்கின்றன. இது மிக ஒழுக்கமான சமூகம் வேறு இது. ஆனால் இங்குதான் ஆண்மையும் மற்ற பெண்மையும் மற்ற மனித கூட்டம் பல பல மடங்கு பெருகிவிட்டது. ஏன் நிகழ்கிறது? ஏனென்றால் எப்பொழுது நீங்கள் ஆண் பெண் புணர்ச்சி, ஆண் பெண்ணுக்கு இடையிலான உறவு ஆகிய கருத்துகள் மீது உங்களுடைய வெறி பிடித்த, உங்களுடைய பெருமை மிகுந்த செருக்கான எண்ணங்களை திணித்தீர்களோ அப்பொழுதே இது நிகழத் தொடங்கிவிட்டது. அது ஒரு இயல்பானது என்று அதனை மதித்திருந்தால் இந்த நிலைமை இல்லை. அப்படி மதித்தவரை இந்த நிலைமை இல்லையே. நான் என்ன கற்பனையாக கூறுகிறேன் அல்லது கணிக்கிறேன்? கடந்த காலத்தில் ஏன் இல்லை? தொல்காப்பியம் என்ன சொல்கிறது? தொல்காப்பியம் அகத்திணை என்று இயல் வகுப்பு. அதில் ஆண் பெண் உறவு பற்றி பல்வேறு இலக்கணங்கள் இருந்தன. அன்றைய வழக்கம் என்னவாக இருந்தது என்று யாவற்றையுமே பதிவு செய்தார். அப்பொழுது இருந்தார்களா இவ்வளவு திருநங்கைகள்? குழந்தையின்மை இவ்வளவு இருந்ததா? இல்லையே. 15-16 குழந்தைகளை பெற்றுக் கொண்ட பெண்கள் இருந்தார்கள். எனக்கு இல்லற வாழ்க்கை வேண்டாம் என்று ஒதுங்கியவர்கள் இருந்தார்கள். அவர்களுக்கு தான் பரத்தையர் என்று பெயர். அவர்கள் பொருள் பெண்டீர் அல்ல, அதாவது பொருளுக்காக ஆணுடன் உறவு கொண்டவர்கள் வேறு, பரத்தையர் என்பவர் வேறு. பரத்தையர் என்பவர்கள் எங்களுக்கு திருமண வாழ்க்கை வேண்டாம் என்று விலகி இருந்தவர்கள். திருமணத்துக்கு பிறகு விலகி இருக்கலாம், திருமணமே செய்யாமல் விலகி இருக்கலாம். அவர்களுக்கு என்று சமூகத்தில் இடம் இருந்தது. உங்களுக்கு புரிகிறதா? இன்றைக்கு ஒரு இடம் கொடுப்பீர்களா? நீங்கள் அப்படி கொடுப்பீர்களா? பெண்கள் கொடுப்பீர்களா? சில பெண்கள் எனக்கு திருமண வாழ்க்கை வேண்டாம் என்று விலகினால் அவர்களை என்னவெல்லாம் கூறுகிறீர்கள்? அவர்களை என்னெல்லாம் பேர் வைக்கிறீர்கள்? அவர்களை ஆண்கள் எப்படி நடத்துகிறார்கள்? ஆனால் நம்முடைய மரபு அவர்களுக்கு பரத்தையர் என்று ஒரு பெயரிட்டு அவர்களை கண்ணியமாக நடத்தியது. அவர்களை பற்றிய இலக்கணங்களை தொல்காப்பியம் பதிவு செய்தது. அவர்களை புறந்தள்ளவில்லை, அவர்களுக்கு இடம் கொடுத்தோம். அவர்களுக்கு இடம் கொடுத்தது கருணை அல்ல, அது உரிமை. ஒரு பெண் தனக்கு திருமண வாழ்க்கை வேண்டாம் என்று கருதுகிறாள் என்பது உன்னுடைய கருணை அல்ல, அது அவளுடைய உரிமை. ஒரு ஆண் அப்படி கருதல, அது அவனுடைய உரிமை. ஆனால் நீங்கள் இன்று எவ்வளவு ஒழுக்கவாதம் பேசுகிறீர்கள், என்னென்ன பெயர் வைத்து அழைக்கிறீர்கள், எவ்வளவு பகடி செய்கிறீர்கள். இப்படி இருப்பவர்கள் சமூகமே பகடி செய்கிறது. சரி, இவ்வளவு ஒழுக்கமாக இருக்கிறீர்களே, ஏன் உங்களுக்கு குழந்தை பிறப்பதில்லை? பிறக்கும் குழந்தைகள் ஏன் ஊனமாக இருக்கின்றன? ஏன் ஆண்மையா பெண்மையா என்று தெரியாத நிலை வளர்ந்து கொண்டே இருக்கிறது? ஏனென்றால் நீ படைத்தவருடைய கட்டமைவை இழிவு செய்கிறாய் எனில் நீ இழிவுக்கு ஆளாவாய். அவ்வளவுதான். இது படைப்பு ஒழுங்கு. படைப்பு ஒழுங்கின் மீது நீ கேள்வி எழுப்புகிறாய், மீண்டும் மீண்டும் கேள்வி எழுப்புகிறாய். ஆகவே உனக்கு எந்த இழிவு உன்னால் சுமத்தப்பட்டதோ அந்த இழிவு வந்து சேர்கிறது. அவ்வளவுதான்.
தேவரடியார் என்று ஒரு பிரிவு இருந்தது. அது நம்முடைய பிற்கால சோழர்கள், குறிப்பாக ராஜராஜ சோழருடைய காலத்தில் வலுப்படுத்தப்பட்டது. தேவரடியார்கள் என்போர் யாவர்? இறைப்பணிக்காக, பொதுப்பணிக்காக தம்மை ஒப்படைத்துக் கொண்டவர்கள். குடும்பத்தில் இருந்து கொண்டே வந்தவர்களும் உண்டு, குடும்பம் வேண்டாம் என்று வந்தவர்களும் உண்டு. அவர்கள் தான் நீங்கள் இன்று சென்று வழிபடும் எல்லா கோயில்களையும் ஏறத்தாழ 285 ஆண்டுகளாக பாதுகாத்தவர்கள். தெரியுமா? நீங்கள் குடும்பமாக சென்று கும்பிடுகிறீர்களே, உங்கள் குடும்பத்துக்காக கும்பிடுகிறீர்களே, அந்த கோயில்களை ஏறத்தாழ 3 நூற்றாண்டுகளாக பாதுகாத்தவர்கள் குடும்பம் வேண்டாம் என்று வெளியே வந்த பெண்கள் தான். என்ன, இனிமேல் சொல்ல மாட்டீர்களா? தீட்டுப்பட்டு விட்டதா? அவர்களுக்கு என்று உரிய மரியாதை வழங்கப்பட்டது, அவர்களுக்கு சமூகத்தில் இடம் வழங்கப்பட்டது. அந்த காலத்தில் மனிதர்களுக்கு இவ்வளவு நோய் இல்லை. மாறாக பல நாடுகளை உள்ளடக்கும் அளவிற்கு படையெடுத்து செல்லும் ஆண்கள் இருந்தார்கள். அந்த ஆண்கள் வெளியே சென்ற பிறகும் பெருங்காணி பரப்பை உழுது விளைவித்து அறுவடை செய்து வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்து வாழ்வுரிமையை பாதுகாக்கும் திறன் கொண்ட பெண்கள் இருந்தார்கள். ஆண்கள் ஆண்களாகவும் பெண்கள் பெண்களாகவும் வாழ்ந்த காலம். ஆகவே சமூகம் சிறப்பாக இருந்தது. உங்களுக்கு ஆண்மை பற்றியும் புரிதல் கிடையாது, பெண்மை பற்றிய பல கொச்சையான கருத்துகள் இருக்கின்றன. இயல்புணர்ச்சிகளை பற்றி பல்வேறு இழிவான மதிப்பீடுகள் இருக்கின்றன. இவ்வளவுக்கு பிறகும் இந்த வீடு சிறப்பாக இருப்பதற்கு என்ன நியாயம் இருக்கிறது? உனக்கு வழங்கப்பட்ட வீடு, நீ இன்பமாக வாழ்வு. உனக்கு வழங்கப்பட்ட வீடுதான் உன் அருகே இருப்பவருக்கும் வழங்கப்பட்டது, அவர்களும் இன்பமாக வாழ்வு. நீங்கள் உங்கள் வீட்டை பற்றிய எந்த அக்கறையும் கொள்ள மாட்டீர்கள். யாராவது அக்கறையுடன் இருந்தால் அவர்கள் மீது உங்களுடைய கருத்துக்களை திணிப்பீர்கள். எனும்போது இந்த வீடு உனக்கு எதற்கு என்ற கேள்வி எழுப்பப்பட்டு விட்டது. இந்த ஊழி, இப்பொழுது நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஊழிக்கும் இதற்கு, இந்த கருத்துக்களுக்கும் உறவு இருக்கிறது. நீங்கள் இப்பொழுதுள்ள குழந்தையின்மைக்கு உணவு சீர்கேடுதான் காரணம் என்கிறீர்களா? நான் மிக மிக தெளிவாக, மிக நீண்ட காலமாக அதனை மறுக்கிறேன். சாலையில் படுத்து கிடப்பவர்கள் 7-8 குழந்தைகளை பெற்றுக் கொள்கிறார்கள். நீங்கள் போடும் பிச்சையை வாங்கி தின்பவர்களுக்கு குழந்தைகள் பிறக்கின்றன. தெரிகிறதா இல்லையா? பார்க்கிறீர்களா இல்லையா? உங்களிடம் கையேந்தி, கடைக்கடையாக கையேந்தி கலவையான கழிவு உணவை உண்பவர்கள் ஒரு முறை படுத்து எழுந்தால் கருத்தரிக்கிறது. நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? உணவு நஞ்சாகிவிட்டது, அதனால் குழந்தை பிறகு. உன் மனம் நஞ்சானது, அதனை ஒப்புக்கொள். உன் அறிவு நஞ்சானது, உன் பார்வையில் நஞ்சு இருக்கிறது. நீ உன் உடலை போற்றவில்லை, பிறர் உடலை இழிவு செய்கிறாய். ஆகவே உன்னால் ஒரு பெண்ணை காதலுடன் அணைக்க இயலவில்லை, ஒரு ஆணை உன்னால் காதலுடன் பார்க்க கூட இயலவில்லை. இதுதான் அடிப்படை. இவ்வளவுதான். நீ எந்த உணவு வேண்டுமானாலும் உண்டு, அல்லது எந்த உலகின் மிகச்சிறந்த மருத்துவ முறையை நாடு, உன் உடல் தேர்கிறதா தேரவில்லையா என்று பார்ப்போம். மாறாக நீ மனநிலையில் ஒரு ஒழுங்கு இருக்குவா, மனநிலையில் உன்னுடைய இயல்புகளை நோக்கி திரும்பு. உன் உடல் அதன் பிறகு சிதைகிறதா என்றுதான் பார்ப்போமே. நான் அழைக்கும் வழி ஒரு நொடியில் மாற்றத்தை வழங்கும் வழி. ஆனால் அந்த ஒரு நொடி உங்கள் வாழ்க்கையில் வருவதே இல்லை. நீங்கள் செல்லும் வழி பல பிறவிகள் எடுத்தாலும் மாற்றத்தை வழங்காத வழி. ஆனால் அந்த வழியை நோக்கித்தான் பாய்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இங்கு தேவை அடிப்படை மனநிலை மாற்றம். மனநிலையில் இயல்பு வேண்டும். உங்களுடைய அறிவு, செருக்கு, பெருமை, பொறாமை ஆகியவற்றையெல்லாம் முற்று முழுதாக ஒழித்து கட்டிவிட்டு உங்களுடைய வீடு உங்களுக்கு உரிமையாக வழங்கப்பட்டது. இந்த வீட்டில் நீங்கள் வாழ வேண்டும் என்றால் இந்த வீடு மீது உங்களுக்கு காதல் வேண்டும், உங்கள் உடல் மீது உங்களுக்கு காதல் வேண்டும். அந்த காதல் தான் இந்த உடலில் ஏற்படும் சிறிய சிதைவை கூட உங்களுக்கு உடனடியாக எடுத்துக்காட்டு. நீங்கள் உங்கள் உடலை
மதிக்கவில்லை. மாறாக அதன் மீது உங்களுக்கு பெருமை இருக்கிறது அல்லது தாழ்வு நிலை. இந்த இரண்டும் வேண்டாம். அடுத்ததாக நிகழும் அழிவுகளை பற்றிய ஒரு ஆழ்ந்த பார்வை உங்களுக்கு வர வேண்டும். இனியாவது வர வேண்டும். நாம் அழிவில் இருக்கிறோம், பேரழிவு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் ஏன் புரியவில்லை என்று எனக்கு புரியவே இல்லை. இது இன்னும் நிறைய நிகழப் போகிறது. அவையெல்லாம் நிகழ்ந்தாலாவது புரிந்து கொள்வீர்களா என்று பாருங்கள். இதுவரை புரிந்து கொள்ளவில்லை. இனி புரிந்து கொண்டு என்ன நடந்துவிடும் என்று எனக்கு தெரியவில்லை. தப்பி பிழைப்பதற்கென்று சிறிது காலம் இருக்கிறது. அந்த சிறிது காலத்தில் புரிந்து கொள்ளவில்லை என்றால் இனி தப்ப வாய்ப்பில்லை என்ற சூழல் வரும் பொழுது புரிந்து கொண்டு என்ன ஆக போகிறது? எதுவுமே நிகழாது. உங்களுடைய பணி, உங்களுடைய கடன், பொருளாதாரம், பெருமை ஆகியவைதான் உங்களை தடுக்கின்றன. எவை உங்களை இன்று தடுக்கின்றனவோ அவற்றில் ஒன்று கூட உங்களை எதிர்காலத்தில் காக்காது. எவற்றுக்காக நீங்கள் இன்று உங்கள் உரிமைகளை பறித்துக் கொள்கிறீர்களோ அவற்றில் ஒன்று கூட உங்களுடைய எதிர்காலத்தை காக்கப் போவதில்லை. சிறுவர்கள் இந்த சூழலை எளிதில் புரிந்து கொள்ளும் வகையில் இருக்கிறார்கள். அதற்கு நான் முதலில் கூறியதான் காரணம். அவர்களுக்கு அவர்களுடைய உடல் மீது காதல் இருக்கிறது, இயல்பாக இருக்கிறது, படைத்தவர் வழங்கியது. பிறந்து வரும்பொழுது அப்படித்தான் இருக்கும். அது வளர 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 வேண்டும், அதுவும் வளர வேண்டும். மாறாக இங்கு அது சிதைக்கப்படுகிறது. சிறுவர்கள் ஒரு இலக்கணத்தை எளிதில் கற்றுக்கொள்கிறார்கள். இயல்பான வாழ்க்கை முறையை அவர்கள் எளிதில் கடைபிடிக்கிறார்கள். குழந்தைகள் தங்களுடைய அறியாமையின் வழியாக மிக எளிதாக இறைவனை அடைகிறார்கள். ஆகவே தொல்காப்பியம் போன்ற நூல் அவர்களுக்கு மிக எளிதில் விளங்குகிறது. நான் பரத்தையர்கள் பற்றி கூறினேன். வேறு சில அகப்பாடல்கள் இருக்கின்றன. அவற்றை பற்றியெல்லாம் சிறுவர்களுக்கு பாடம் நடத்தினால் அவர்கள் எப்படி புரிந்து கொள்வார்கள் என்றால், மனிதர்கள் இப்படி பல்வேறு வாழ்க்கை முறைகளில் இருந்திருக்கிறார்கள். வாழ்க்கை முறை என்பது ஒற்றைத்தன்மை கொண்டதல்ல, பல வகைகளில் இருந்திருக்கிறார்கள். இல்லறம் நடத்தியிருக்கிறார்கள், இல்லறத்துக்கு வெளியே இருந்திருக்கிறார்கள், போர்க்களத்திற்கு சென்றிருக்கிறார்கள், இறையியலில் இருந்திருக்கிறார்கள் என்று என்ன இருக்கிறதோ அதை அப்படியே புரிந்து கொள்வார்கள். நீங்கள் எப்படி புரிந்து கொள்கிறீர்கள்? அந்த காலத்திலேயே பெண்கள் மோசமாக நடந்து கொண்டார்கள். இதான் வேறுபாடு. அந்த காலத்திலேயே அவர்கள் மோசம் என்று பொழுது நீங்கள் தீர்ப்பு எழுதிவிட்டீர்கள். அதன் பிறகு அந்த நூலில் உள்ள ஒன்று விளங்காது. சிக்கல். தேவாரம் பாடுகிறீர்கள், திருவாசகம் படிக்கிறீர்கள், இன்னும் பல நூல்கள் இருக்கின்றன, அவற்றையெல்லாம் படிக்கிறீர்கள். அந்த நூல்களில் என்ன எடுத்துக்கொண்டீர்கள்? அந்த நூல்களை இயற்றியவர்கள், பாடியவர்கள் பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? என்ன நினைக்கிறீர்கள்? அது வானத்திலிருந்து வந்து குதித்தவர்கள் என்ன நினைக்கிறீர்கள்? உங்களை போன்று உங்களோடு இருந்தவர்கள் தான். இங்கிருந்த பட்டினத்தார் பல பாடல்களை பாடினார், அவை நூல்களாக இருக்கின்றன. உங்களை போன்ற மனிதர் தான், உங்கள் பக்கத்தில் இருந்தவர் தான். ஆனால் உங்களுக்கு என்ன தேவைப்படுகிறது? ஒரு இறையியல் கருத்தை முன்வைத்த முன்னோர்கள் மனிதர்களிடமிருந்து விலகி ஒரு குறிப்பிட்ட ஒப்பனை செய்து கொண்டு தனியே ஒரு பீடத்தில் அமர்ந்து கொண்டு அல்லது காட்டில் அமர்ந்து கொண்டு இருந்தவர்கள் என்றுதான் நீங்கள் உங்களில் பலர் நினைக்கிறீர்கள். நீங்கள் ஏன் அப்படி நினைக்கிறீர்கள் தெரியுமா? அப்படியெல்லாம் மனிதர்களிடமிருந்து விலகி ஒதுங்கி இருந்தால்தான் இப்படிப்பட்ட கருத்துக்களை இறைவன் வழங்குவான் என்று நம்புகிறீர்கள். உண்மை அதற்கு மாறான உண்மை என்னவென்றால், மனிதர்களோடு மனிதர்களாக புழங்கி புரண்டு கிடந்த ஒரு சிலருக்கு மட்டும்தான் இறைவன் தன்னுடைய மறை கருத்துக்களை வழங்கினான். தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டவர்களுக்கெல்லாம் அவன் எதையும் வழங்கவில்லை. உண்மையில் நீங்கள் தான் உங்களை தனிமைப்படுத்திக் கொள்கிறீர்கள். உங்களை ஒரு குடும்பத்தில் இருந்தாலும் குடும்பத்தில் இருந்து உங்களை மனதளவில் தனிமைப்படுத்திக் கொள்கிறீர்கள்.
ஒரு சமூகம் என்று பார்த்தால் ஒவ்வொரு குடும்பமும் தன்னை தனிமைப்படுத்திக் கொள்கிறது. ஆனால் இறையியல் முன்னோடிகள் தங்களை எந்த வகையிலும் எந்த நிலையிலும் ஒரு தனிமை அல்லது ஒரு வரம்பு என்ற நிலையில் வைத்துக் கொண்டவர்களே அல்ல. எல்லா நிலைகளிலும் பரவி கலந்தவர்கள், எல்லா நிலைகளிலும் ஊடாடி கிடந்தவர்கள். அவர்களுக்கு மட்டும்தான் இவ்வாறான கருத்துக்கள் வழங்கப்பட்டன. நீங்கள் தொல்காப்பியத்தை படித்து பாருங்கள். ஒரு நாய்க்கு என்ன பெயர் என்பதில் தொடங்கி பூமியில் முதலில் தோன்றிய உயிர் எப்படிப்பட்டது என்பது வரை இருக்கு. இதுக்கு ஏதாவது ஒரு எல்லை இருக்கிறதா? பூமியில் உயிரினங்கள் தோன்றிய காலம் சில கோடி ஆண்டுகளுக்கு முந்தைய. அப்படி சில கோடி ஆண்டுகளுக்கு முன்பு பூமியில் உயிர் எப்படி தோன்றியது என்ற கருத்து இருக்கும். ஒரு நாய்க்கு என்ன பெயர் என்று தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டு காட்டில் அமர்ந்து வேடமிட்டுக் கொண்ட ஒருவரால் இப்படி எல்லாம் எழுத முடியாது. இந்த தமிழ் கூறும் நல்லுலகம் முழுவதும் பயணம் செய்தவர்கள் தான் ஒவ்வொரு ஊரில் உள்ள வழக்கம் என்ன வழக்கு சொற்கள் இருக்கின்றன என்றெல்லாம் அறிந்து குறிப்பெடுத்துக் கொண்டு அந்த நூலை இயற்றினார்கள். அந்த நூலுக்கான மூல நூல்களை இயற்றினார்கள். தொல்காப்பியம் மட்டுமல்ல, அகநானூறு, புறநானூறு உள்ளிட்ட எல்லா கழக நூல்களுமே சமூகம் முழுவதும் ஊடாடி பரவி கலந்தவர்களால் இயற்றப்பட்டவைதான். தொல்காப்பிய இலக்கணம் படித்தாலும் உங்களுக்கு புரியும். பாடல் எழுத வேண்டும் என்றால் அந்த பாடலில் முதற் பொருள், கருப்பொருள், உரிப்பொருள் ஆகிய 3 இருக்க வேண்டும். முதற் பொருள் நான் ஏற்கனவே கூறிவிட்டேன், நிலமும் பொழுதும். கருப்பொருள் என்பது தெய்வம், உணவு, மரங்கள், விலங்குகள், பறவைகள், அந்த நிலத்திற்குரிய செய்தி. செய்தி என்ற கொள்கை, என்ன இசை இருக்கிறது, என்ன உணவு பழக்கம், எல்லாமே இருந்தாலும் அது கருப்பொருள். உரிப்பொருள் என்பது உணர்ச்சிகளை பற்றியது. இது புணர்ச்சியா, பிரிவா என்ற உணர்ச்சி, 5 வகையான உணர்ச்சிகள் இருந்த இலக்கணமாக வகுக்கப்பட்டன. இவ்வளவு இருந்தால்தான் ஒரே ஒரு 4 வரி பாடல், ஒரு குறுந்தகை இயற்ற வேண்டும் என்றால் இவ்வளவு தெரிய வேண்டும். 4 அடிதான். 4 அடி எழுதுவதற்கு மொத்தம் எண்ணி பார்த்தால் எனக்கு தெரிந்த ஒரு 12 சொற்கள் வரலாம். 12 முதல் 15 சொற்கள் வரலாம். இந்த 15 சொற்கள் எழுதுவதற்கு என்ன தெரிய வேண்டும்? இது என்ன நிலம், எந்த பொழுதில் நாம் எழுத போகும் பாடலுக்குரிய நிகழ்வு இருக்கிறது, இதில் என்ன உணவு குறிப்பிடப்பட வேண்டும். இந்த நிலத்துக்கு பொருந்தாத உணவு எழுதக்கூடாது. ஒரு மருத நிலத்து பாடலை எழுதும் பொழுது அவர் சென்னல் உண்டாள் என்று எழுதக்கூடாது. சென்னல் என்பது முல்லை நிலத்துக்குரியது. ஒரு சான்று கூறுகிறேன். மருத நிலத்து பாடலில் திணையை பற்றி எழுதக்கூடாது, அது இந்த நிலத்துக்குரியது அல்ல. ஒரு பறவையை பற்றி எழுத வேண்டும் என்றால் முல்லை நிலத்து பறவை மருத நிலத்தில் எழுத முடியாது. ஒரு தாவர பெயர் குறிப்பிட வேண்டும் என்றால் குறிஞ்சி தாவர பெயரை நெய்தல் பாடல் எழுதும்போது எழுத முடியாது. என்றால் 5 வகை நிலப்பரப்பை பற்றிய புரிதல் வேண்டும். எந்த நிலத்தில் என்ன தாவரம், செடி இருக்கிறது, புல் இருக்கிறது, பூண்டு இருக்கிறது, என்ன பறவை வாழ்கிறது என்று இவ்வளவு தகவல் தெரிந்தால்தான் ஒரு 15 சொற்கள் கொண்ட ஒரு பாடலை ஏற்ற முடியும். அப்படிதான் நீங்க படிக்க எல்லா பாடலும் அப்படி ஏற்றப்பட்டவை. அதன் பிறகு உணர்ச்சி பொருந்த வேண்டும். இவர்கள் எல்லாம் தங்களை தனிமைப்படுத்திக் கொண்டு தனிய தவம் செய்தவர்களா? இல்லை. வடவேங்கடம் முதல் தென்குமரி வரை ஊர் ஊராக, கூட்டம் கூட்டமாக பரவி கலந்து உறவாடி உள்வாங்கி எழுதிய பாடல்கள் இவை என்றால் அவர்களுக்கு தங்கள் மீது எவ்வளவு காதல் இருந்திருக்கும், இந்த சமூகத்தின் மீது எவ்வளவு காதல் இருந்திருக்கும். காதல் இல்லாமல் இப்படி செய்ய முடியுமா? இவ்வளவு பயணம் செய்ய முடியுமா? இவ்வளவு மனிதர்களை சந்திக்க முடியுமா? இவ்வளவு குறிப்பெடுக்க முடியுமா? எந்த நிலத்தில் எந்த விலங்கு இருக்கிறது, அந்த விலங்கிற்கு என்ன பெயர், இந்த ஊரில் என்ன பெயர், அந்த ஊரில் என்ன பெயர் தெரிய வேண்டும். கத்திரிக்காய், அதற்கு வழுதுணங்காய் என்று ஒரு பெயரை அவ்வை கூறுகிறார். நாம் கத்திரிக்காய், அது வழுதுணங்காய் என்று அவ்வை பதிவு செய்கிறார். இது தெரிய வேண்டும் அல்லவா? வழுதுணங்காய் என்றால் என்ன? குமரி மாவட்டத்தில் வழுதுணங்காய் என்று சொல்வார்களா? அந்த காலத்து சேரநாடு, சேர நாட்டில் வேறு பெயர். அந்த நாட்டு நிகழ்வை பற்றி எழுதினால் அந்த நாட்டில் அதற்கு என்ன பெயர் அதை எழுத வேண்டும். இதெல்லாம் தெரிய வேண்டும், தெரிந்தாலும் எழுத முடியும். இப்படித்தான் பாடல்கள் இயற்றப்பட்டன. இதன் பிறகு தமிழ் இலக்கணம் தெரிய வேண்டும், யாப்பு இலக்கணம் தெரிய வேண்டும். இதற்கு பிறகு இசை அமைக்க தெரிய வேண்டும்.
பண்ணமைக்கு தெரிய வேண்டும். அதற்கு பிறகு அதனை பாட தெரிய வேண்டும். அதற்கு பிறகு அதனை பாடி நடித்து காட்ட தெரிய வேண்டும். அதற்கு பிறகு இதனை பலரை வைத்து ஒரு நாடகமாக நடிப்பிக்க தெரிய வேண்டும். அதற்கு பிறகு இந்த நாடக குழுவை, இசைக்குழுவை ஊர் ஊராக அழைத்து சென்று நிகழ்வுகள் நடத்த தெரிய வேண்டும். இதுவரை ஒரு புலவருக்கு பணி இருக்கிறது. இவர்தான் புலவர். இப்படி 44 பெண்கள் இருந்தார்கள். இவர்களில் 44 பேர் பெண்கள். அந்த பெண்களை பற்றி ஊரில் என்னெல்லாம் பேசியிருப்பார்கள் என்று நினைக்கிறீர்களா? அப்படி யாரும் பேசவில்லை. அந்த பெண்களை வணங்கினார்கள். அது காலம் அப்படிப்பட்டது. மனநிலை எவ்வளவு விரிவானதாக, எவ்வளவு செழுமையானதாக இருந்தது என்று நீங்கள் சிந்தித்து பார்க்கலாம். இதனையே ஒரு வாழ்க்கையாக கொண்ட ஆண்களும் பெண்களும் இருந்தார்கள். அவர்கள் உங்களுடைய முன்னோர், யாரோ அல்ல, உங்களுடைய முன்னோர். நீங்களே அப்படி இருக்க இயலும், நீங்களே அப்படி வாழ இயலும். எது தடுக்கிறது? உங்களுடைய அகந்தை தடுக்கிறது. உங்களுடைய பெருமை, பொறாமை ஆகியன தடுக்கின்றன. உங்களுடைய பிடிவாதங்கள் தடுக்கின்றன. வாழ்க்கையை பற்றி நீங்கள் எழுதி வைத்திருக்கும் தீர்ப்புகள் தடுக்கின்றன. அவற்றையெல்லாம் நீங்கள் கொளுத்தும் வரை உங்களுக்கு விடுவிப்பு கிடையாது, விடுபடவே இயலாது. இன்று நாம் எந்த பெண்கள் இயற்றிய பாடல்களை படிக்கிறோமோ அந்த பெண்கள் இவ்வாறு தங்களை விடுவித்துக் கொண்டவர்கள். இந்த அடிப்படையில் தான் நான் தொடக்கத்தில் கூறினேன், இந்த நிகழ்வு 2 பெண்களால் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று நான் விரும்பினேன் அல்லவா? அதுக்கு இவையெல்லாம் தான் காரணம், வேற என்ன காரணம்? இந்த மரபு பெண்களை எவ்வாறு நடத்தியது, பெண்களுக்கு என்ன இடம் இயல்பாக இருந்தது என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல ஆண்கள் சமூகத்தில் என்னவாக இருந்தார்கள், ஆண் தன்மை என்னவாக இருந்தது, இன்று என்னவாக இருக்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும். இன்று ஒரு பெண்ணுக்கு இன்னொரு பெண் மீதும், ஒரு ஆணுக்கு இன்னொரு ஆண் மீதும் உடன்பாடின்மைதான் மிகுதியாக இருக்கிறது என்பதனால்தான் ஆண்மையும் பெண்மையும் திரிந்து போன பிறவிகள் மிகுந்து விட்டன. அப்படி மிகுந்து விட்டன. இவற்றிலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்வதற்கு பல பாடங்கள் இருக்கின்றன. எவ்வளவு கற்றுக்கொள்வீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை, ஆனால் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். சுருக்கமாக ஒரு கருத்தை மட்டும் கூறிவிட்டு உரையை நிறைவு செய்கிறேன். தொல்காப்பியம் நம்முடைய மறைநூல்களில் ஒன்று. அது ஒரு மறைகளை தொகுத்த தொகை நூல். இந்த நூல் ஒரு பெரிய ஒரு உயரிய நோக்கத்துடன் இயற்றப்பட்டது என்று கருதாதீர்கள். இது தன்னுடைய மரபின் மீதும் தன்னுடைய மொழியின் மீதும் விருப்பம் கொண்ட ஒரு மனிதனால் தொகுக்கப்பட்டது. அது ஒரு உயரிய நோக்கம்லாம் இல்லை. இது ஒரு இயல்பான உணர்வு. என்னுடைய மரபு பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது உயர்ந்த நோக்கம் கிடையாது, அது நோக்கமே அல்ல, அது இயல்புணர்வு. இதனை ஏன் கூறுகிறேன் என்றால், நீங்கள் பொது பணிக்கு வரும் பொழுது அது ஒரு உயரிய நோக்கம் கொண்டது என்று கூறுகிறீர்கள். அப்படி ஏன் கூறுகிறீர்கள் என்றால், நீங்கள் வரப்போவதில்லை என்பதற்காக கூறுகிறீர்கள். இது ஒரு எளிமையான வழிமுறை. நீங்கள் எல்லாம் பெரியவர் என்று என்னை கூறுவது எதற்காக என்றால், நான் செய்யும் வேலையை நீங்கள் செய்ய போவதில்லை என்பதற்காக. அது எனக்கு தெரியும். நீங்கள் எல்லாம் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா என்று கூறுவது எதற்காக? உன்னை போல் என்னால் இருக்க முடியாது, வேலை செய்ய முடியாது என்பதற்காக. அடுத்தது, உன்னுடைய துயரங்களில் என்னால் பங்கெடுத்துக் கொள்ள முடியாது. தெரியும், எனக்கு தெரியும். ஆகவேதான் கூறுகிறேன், மரபுகளை காப்பதும் மீட்பதும் உயரிய நோக்கங்கள் அல்ல, அவை இயல்பான இயல்புணர்வு. அப்படித்தான் தொல்காப்பியன் இதனை பதிவு செய்தான். பின்னர் வந்த பலர் அப்படித்தான் பதிவு செய்தார்கள். இன்று இந்த நூல் உங்கள் கைகளில் இருக்கிறது.
இந்த நூல் பற்றிய பல விளக்கங்களை இந்த நூல் பற்றிய பல விளக்கங்களை நான் என்னுடைய உரைகள் வழியாக கொடுத்திருக்கேன். இன்னும் பல உரைகளை விளக்க வேண்டும் என்று நான் விருப்பத்தோடு இருக்கிறேன். நிறைய நான் இன்னும் பகிராத பல செய்திகள் இருக்கின்றன. அவற்றையெல்லாம் விளக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த கருத்துக்களை நீங்கள் உள்வாங்குவது உங்களுடைய அறிவு வளர்ச்சிக்கானது அல்ல, மாறாக நாம் நம்முடைய மரபின் செழுமையை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. அந்த செழுமையில் உங்களுக்கான வழிகாட்டல்கள் இருக்கின்றன. தனிமனித உரிமை என்றால் என்ன, ஒரு குடும்ப உரிமை என்பது என்ன, சமூக ஒழுங்கு என்பது என்ன என்பதை பற்றிய பல பல பாடங்கள் இந்த நூலில் இருக்கின்றன. அவற்றையெல்லாம் நீங்கள் படிப்படியாக பயில வேண்டும் என்றுதான் நான் விரும்புகிறேன். என்னுடைய பணி இவற்றை விளக்குவது. அந்த பணியை நான் செய்ய விரும்புகிறேன், செய்வேன். இந்த தொல்காப்பிய சிறார் கூடல் அடிப்படை எழுத்திலக்கணத்தை பற்றிய அறிமுகத்தை வழங்கும். பாயிரம் பற்றிய ஒரு பார்வையை உங்களுக்கு வழங்கும், சிறுவர்களுக்கு இது வழங்கும். அப்படித்தான் இதனுடைய ஆசிரியராக இருக்கும் காந்திமதி கட்டுரைகளை எழுதியிருக்கிறார். அது போதும். இந்த 5 நாட்களுக்கு அவ்வளவுதான் இயலும், அவ்வளவு போதும். அதன் பிறகு நீங்கள் வீட்டில் இந்த பாயிரத்தையும் எழுத்திலக்கணத்தையும் உங்கள் சிறுவர்களோடு பயில வேண்டும். அவர்களோடு நீங்கள் இதனை பற்றி உரையாட வேண்டும். அடுத்தடுத்த பல்வேறு வகுப்புகள் வழியாக தொல்காப்பியத்தின் படிநிலைகளை உங்களுக்கு அறிமுகப்படுத்த நான் விருப்பமாக இருக்கிறேன். இது ஒரு தொடர்கல்வி. இப்பொழுது உள்ள இந்த 5 நாள் நிகழ்வு அதன் தொடக்கம். ஆனால் மீண்டும் கூறுகிறேன், இந்த 5 நாட்கள் இந்த நிகழ்வு இருக்கிறதே, இது ஒரு எதிர்காலத்திற்குரிய பெரிய பாய்ச்சலுக்கான ஒரு முன்னெடுப்பு. ஒரு அடி இன்று எடுத்து வைக்கப்படுகிறது. இது மிகப்பெரிய பாய்ச்சலாக மாற்றம் அடைய போகிறது. நீங்கள் அனைவருமே அதனை காண்பீர்கள். இது இன்னும் பல பல வினைகளை நிகழ்த்த போகிறது. அதற்கான மிகச்சிறிய முன்னெடுப்பாக இது இருக்கிறது. இதில் தொடர்ந்து ஈடுபட விரும்புபவர்கள் யாவரும் நான் கூறிய கருத்துக்களை மிக மிக நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய மதிப்பீடுகளில் இருந்து ஒரு மறைநூலை பார்க்க கூடாது. ஒரு மறைநூல் என்றால் அது மறைநூல். நான் ஏற்புடைமை என்ற உரையில் கூறியிருக்கிறேன். இறையியலுடைய 3வது நிலை ஏற்புடைமை. உனக்கு பொருத்தமானது மட்டும்தான் உலகத்தில் இருக்க வேண்டும் என்று கருதினால் நீ இறைவனிடமிருந்து விலகுகிறாய். உனக்கு பொருந்தாதனவும் இருக்கின்றன என்றால்தான் அது உலகம். உனக்கு பொருந்தாதவற்றையும் படைப்பவனுக்கு பெயர் தான் இறைவன். உன்னை பலருக்கு நீ பலருக்கு பொருந்தவில்லை என்பதற்காக உன்னை துடைத்து விட முடியாது. அப்படி செய்யலாமா? உனக்கு பொருந்தாதவற்றை துடைக்க வேண்டும் என்றால் உன்னை முதலில் துடைக்க வேண்டும். என்றால் நீ பலருக்கு பொருந்தவில்லை. செய்யலாமா? இறைவன் என்பவன் அன்பே கொள்கையாக இருக்கிறான். உனக்கு உரியன வழங்கப்பட்டிருக்கின்றன. அவற்றை பார்ப்பதற்கே உனக்கு பல 1000 பிறவி வேண்டும். நீ எதற்கு அக்கம் பக்கத்தில் உள்ளவற்றை வேடிக்கை பார்த்து உன் பிறவியை விரயம் செய்ய? உன் போக்கு எதுவோ அதில் செல் என்பதுதான் இறையியல் வழியில் நான் உங்களுக்கு கூறும் பாதை. உங்கள் பாதையில் நீங்கள் செல்லுங்கள், அவரவர் பாதையில் அவரவர் செல்லட்டும். இது புரியவில்லை என்றால் மறைநூல்களை உங்களால் கற்க இயலாது. நீங்கள் மீண்டும் ஆய்வு செய்வீர்கள். மீண்டும் நீங்கள் ஒரு கல்வியாளராகி இந்த நூலை மக்களிடமிருந்து விலக்கி வைப்பீர்கள். ஆய்வு செய்யக்கூடாது. இந்த நூல் மீது காதல் வேண்டும். இந்த நூலில் மீது ஏற்புடைமை வேண்டும். உங்களுக்கு பொருந்தாதன இருக்கின்றனவா? இருக்கத்தான் செய்யும். எனக்கு பொருந்தாத பல கருத்துக்கள் தொல்காப்பியத்தில் இருக்கின்றன. என்றைக்காவது உங்களால் அதனை புரிந்து கொள்ள முடிந்ததா? நான் தொல்காப்பியத்தை அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன் என்று தானே கருதுகிறீர்கள்? இல்லை, எனக்கு பொருந்தாத பல கருத்துக்கள் இருக்கின்றன. நேரடியாக கூற வேண்டும் என்றால் இறைவனை பற்றி ஒரு பாடல் கூட அதில் இல்லை என்று எனக்கு பிடிக்கவில்லை. அதனால என்ன? இறைவனை பற்றி
பாடல் அதில் இல்லை என்பதற்காக தொல்காப்பியம் பொருந்தா நூலாகிவிடுமா? இறைவனே இல்லை என்று கூறுபவர்களும் இறைவனின் பிள்ளைகள் தான் என்பது எனக்கு தெரியும். இறைவனே இல்லை என்று கூறுபவர்களே இறைவனின் பிள்ளைகள் எனும் போது என்னை மறுப்பவர்களை பற்றி நான் எப்படி பார்ப்பேன்? தொல்காப்பியத்தை மறுப்பவர்களை எப்படி பார்ப்பேன்? தொல்காப்பியத்தில் உள்ள கருத்துக்களை மறுப்பவர்களை நான் எப்படி பார்ப்பேன் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே நமக்கு பொருத்தமானவை தான் இருக்க வேண்டும், அல்லது நமக்கு பிடித்த கருத்துக்கள் தான் ஒரு நூலில் இருக்க வேண்டும் என்ற மூட நம்பிக்கை இருக்கிறது. அவற்றையெல்லாம் விட்டொழித்தால் தான் உங்களால் சிந்தனை வளர்ச்சி நிலைகளை அடைய முடியும். சிந்தனை உங்களுக்காக பலவற்றை வைத்திருக்கிறது. நீங்கள் இப்பொழுது வந்திருக்க விடமே ஆழம் என்று நினைக்கிறீர்களா? ஆழம்தான். ஆனால் நான் கூறுகிறேன், நீ இன்னும் கரையில் இருந்து சில அங்குலங்களைத்தான் பார்த்திருக்கிறாய். நீ எந்த அளவு ஏற்புடைமுடன் இருக்கிறாயோ அந்த அளவு ஆழத்திற்கு அழைத்து செல்லப்படுகிறாய். மறைநூலுடைய சிறப்பு. மறைநூல் தன்னை விரித்துக் கொண்டே இருக்கு. நீங்களே தொல்காப்பியம் பற்றி நான் 4-5 ஆண்டுகளுக்கு முன்பு ஆற்றிய உரைகளை வாய்ப்பு இருந்தால் கேட்டு பாருங்கள். இப்பொழுது உள்ள உரைகளை கேளுங்கள். முன்பை விட கூடுதலான விளக்கங்களை நான் இப்பொழுது கொடுக்கிறேன். அது தன் ஆழத்தை காட்டுகிறது. அன்று எவ்வளவு காட்டியதோ அதனை விட கூடுதலாக காட்டுகிறது. ஏனெனில் தொல்காப்பியத்தின் மீது எனக்கு மதிப்பீடு கிடையாது. அதனை நான் வணங்குகிறேன். அதன் மீது எனக்கு காதல் இருக்கிறது. அதை அப்படியே நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆகவே அது தன்னை விரித்து காட்டுகிறது. என்னை கொஞ்சுகிறது. என்னை அதனுடைய பல பரப்புகளுக்கு அழைத்து செல்கிறது, தூக்கி செல்கிறது. அவ்வளவு. அப்படித்தான் ஒரு மறைநூலை கற்க வேண்டும். மறைநூல் என்றால் மறைவுகளை கொண்டது. அது எப்பொழுது மறைவுகளை உனக்கு காட்டும்? நீ அதை என்னவாக பார்க்கிறாய் என்பதை வைத்து காட்டும். நீ பயன் நோக்கில் பார்க்கிறாய் என்றால் பயன்பாட்டை காட்டும். நீ தீர்ப்பு எழுத போகிறாய் என்றால் சரியானவற்றை அல்லது தவறானவற்றை காட்டும். அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. நான் அறியாமையில் இருக்கிறேன், உன் குழந்தை நான், அல்லது உன் காதலன் நான், உன் காதலி நான் என்று உறவாடினால் அது ஆழத்தை காட்டும். அதான் மறைநூல். அப்படி இந்த தொல்காப்பியத்தை நீங்கள் கற்க வேண்டும் என்று உங்களை அழைக்கிறேன். தொல்காப்பியத்தை முன்னெடுக்கும் ஆசிரியர்கள், தொல்காப்பியத்தை இன்னும் கற்பிக்க போகும் பல ஆசிரியர்கள் ஆகிய அனைவருக்கும் நான் இதுதான் வழங்கும் செய்தி. மறைநூலை கற்பதற்கான வழிமுறையை நான் கூறியிருக்கிறேன். இந்த வழிமுறையை பின்பற்றினால் தொல்காப்பியம் உங்களுக்கு தன் ஆழத்தை காட்டிக்கொண்டே இருக்கும். இன்று ஒரு ஆசிரியர், இன்னும் பல ஆசிரியர்கள் தொல்காப்பியத்தின் மீது விளக்கங்களை தருவதற்கு வர வேண்டும். அப்படி வருவார்கள், வர வேண்டும். அவர்களுக்கெல்லாம் நான் கற்பிக்கத்தான் போகிறேன். பல ஆசிரியர்களுக்கு கற்பித்து அவர்களை வழிநடத்தி ஒரு பெருங்கூட்டத்தின் கைகளிலும் மனங்களிலும் தொல்காப்பியத்தை சேர்ப்பிக்க விரும்புகிறேன். அவ்வாறு கற்பிக்க வேண்டும் என்றால் உங்களுக்கு முதல் இந்த பக்குவம் வேண்டும். இந்த பக்குவம் இருந்தால்தான் அது உங்களுக்கு நான் சொல்லிவிடலாம், ஆனால் அது காட்ட வேண்டும். இந்த கோயிலில் இறைவன் உரைகிறான் என்று நான் சொல்லலாம். எல்லா கோயில்களிலுமே இறைவன் உரைகிறான். நான் ஏன் அந்த கோயிலில் இறைவன் உரைகிறான் என்று சொல்கிறேன்? அந்த கோயிலில் இறைவன் தன்னுடைய ஏதோ ஒரு ஆழத்தை எனக்கு உணர்த்தினான் என்று நான் கூறுகிறேன். அவன் உங்களுக்கு உணர்த்த வேண்டும் என்றால் நீங்கள் எந்த முன்முடிவும் இல்லாமல் ஒரு குழந்தையாக அந்த கோயிலுக்குள் செல்ல வேண்டும் அல்லவா? நீங்கள் ஒரு அறிவாளியாக உள்ளே சென்றால் அங்கு கல் இருக்கும், இறைவன் இருக்க மாட்டான். ஒரு மறைநூல் அப்படிப்பட்டதுதான். குழந்தையாக அறியாமையுடன் அந்த நூலை பார்க்க வேண்டும். அது என்ன கூறுகிறது என்று விளங்கிக் கொள்ள வேண்டும், விரும்ப வேண்டும். அந்த விருப்பத்துடன் இந்த நூலை பயிலுங்கள். அந்த விருப்பம் உங்களை வழிநடத்தும். தொல்காப்பிய சிறார் கூடல் நிகழ்வை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கும் நம்முடைய மாதவன் மற்றும் மருது போன்ற செம்மையினர் இந்த கூடலில் உடல்நல வழிகாட்டல் வழங்கும் நளினி, தொல்காப்பிய பாடம் நடத்தும் காந்திமதி உள்ளிட்ட பலருக்கும் இதில் பங்கேற்கும் உங்கள் அனைவருக்கும் அம்மையப்பருடைய அருள் நிறைய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். உங்கள் அனைவருக்காகவும் வேண்டுகிறேன்.
இந்த கூடல் உங்களுடைய மனநிலையை மேம்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறேன். உங்களுக்கு உங்கள் மீதும் சூழல் மீதும் காதல் வேண்டும். அதுதான் அக்கறையை நோக்கி உங்களை நகர்த்தும். இப்படி பல சிறப்புகளுடன் இருக்கும் இந்த தொல்காப்பிய சிறார் கூடல் எனக்கான எதிர்கால துணைவர்களை வழங்கப் போகிறது. துணைவர்கள் எல்லாம் என்னை சுற்றி அமர்ந்திருக்கிறார்கள். ஒரு 6 வயது 5 வயது கொண்ட துணைவர்கள் இருக்கிறார்கள். நிகழும்போது உங்களுக்கு புரியும், அவர்கள் தான் எனக்கு துணைவர்கள். அவர்களை நீங்கள் நன்கு மேம்படுத்தினால்தான் எதிர்கால பணிகளில் என்னால் சிறப்புடன் ஈடுபட இயலும். அதே போல இதில் பொறுப்பேற்றுக் கொண்டு செயல்படும் அனைவருமே இன்னும் நன்கு மேம்பட வேண்டும். அவரவருடைய சிந்தனை மேம்பாடுகளை காண வேண்டும் என்று நான் வேண்டுகிறேன். உங்கள் அனைவருக்கும் அம்மையப்பர் அவர்கள் நிறைவதாக.